தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிஎஸ்எம் வந்து நீங்கள் ஒன்றுன்னு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜிபிஎஸ் வேலையை எடுத்து உங்கள் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம், டாஸ்க்கை பார்த்துருப்போம். இந்த டாஸ்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஃப்ஐடி டேட்டாவை ரீட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஜிபிஎஸ் லொக்கேஷன் எடுத்து ஷேர் பண்ணணும். நான் டாஸ்க்கை தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் நான் வீடியோஸில் சொல்கிற கோடிங் லைன்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கோடிங் லைன்ஸ் புரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே, அதனால் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் புரியும். ஓகே, இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா ஒரு ஆர்எஃப்ஐடி டேட்டா வந்து ரீட் பண்ண உடனேயும் ஜிபிஎஸ் வேல்யூ எடுத்து எனக்கு என்ன பண்ணணும், ஒரு எஸ்எம்எஸாக சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூல்னு வச்சுக்கலாம். அப்போ ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 கேட் இருக்குது அப்படின்னா இப்போ 3 கேட்டில் நான் எந்த கேட் வழியாக உள்ளே போகிறேன் அப்படிங்கிறப்ப என்னோடய ஜிபிஎஸ் லொக்கேஷன் எடுத்து எனக்கு என்ன பண்ணேன், என்னோடய பேரண்ட்ஸுக்கு வந்து எஸ்எம்எஸாக சென்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் டாஸ்க்கு. ஓகே, இது வந்து நான் வந்து ப்ரீவியஸாக உங்களுக்கு என்ன சொல்லிக்கலாம், ஆர்எஃப்ஐடியை வந்து ரீட் பண்ணிட்டு ஒரு ஜிபிஎஸ் வழி எடுத்து சென்ட் பண்ணுன்னு சொல்லலாம். ஓகே, நம்ம வந்து ஒரு ஆர்எஃப்ஐடி இது மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸ் நேம் வச்சு சொல்கிறப்போ நமக்கு புரியாது. அதுவே வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அதோட 3 கேட் இருக்குது. அப்போ 3 கேட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த கேட் வழியாக உள்ளே வராங்க அப்படின்னு என்ன பண்ணலாம், நம்ம வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து அலர்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு 9 o'clock வந்தாங்க அப்படின்னா ஓகே இந்த கேட் வழியாக அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம்ல. அப்போ அதுக்காக தான் நம்மளுக்கு ஆர்எஃப்ஐடி டேட்டாவை எடுத்து ஜிபிஎஸ் வழியாக எனக்கு என்ன பண்ணணும், டேட்டா எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணலாம். இது வந்து இன்னொரு மெத்தடும் போடலாம். எப்படி அப்படின்னா கேட் 1, கேட் 2, கேட் 3 இப்படியும் போடலாம். ஆனால் வந்து அவங்க எந்த லொக்கேஷன் நமக்கு வந்து அக்யூரேட் லொக்கேஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து ஜிபிஎஸ் வேலையை வந்து எடுத்து சென்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, அந்த கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண அதே தான். ஓகே, நான் ஆர்எஃப்ஐடி எல்லாமே இண்டிவிஜுவலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே நான் வந்து இங்கே ஓவராலாக கம்பைல் பண்ணி போட்டுருக்கேன். ஓகே, ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் எல்சிடிக்கான பின்ஸை டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சீரியல் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் எதுக்கான யூஸ் பண்ணேன், அப்போ ரிலேங்கிறது எதுக்கான யூஸ் பண்ணேன் அப்படி எல்லாமே சொல்லியிருப்பேன். ஓகே, ரிலே பற்றி உங்களுக்கு என்ன டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரிலேக்கு வேணால் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து ஆர்எஃப்ஐடி ஆஃப் 50 ஜிபிஎஸ் டேட்டாக்கான ஃபங்க்ஷன் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, டம்மி வேரியபிள்ஸ் தான் எல்லாமே. அடுத்து ரிசீவ் ஜிபிஎஸ் டேட்டா ஆர்எஃப்ஐடி ரீடர் ஜிஎஸ்எம் சென்ட் ஒன்றுங்க ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு எல்சிடி பிகின் 16,2 LCD.clear serial.begin. ஓகே, அடுத்து LCD.print வெல்கம் பின் மோடில் சீரியல் அவுட்புட்டு டிலே 1000 வாய்டு லூப்பு ஆர்எஃப்ஐடி வாய்டு லூப் என்ன பண்ணுறேன், ஆர்எஃப்ஐடி ரீடர். ஏன்னா நான் ஸ்கூல் போகிறேன் அப்படின்னா ஸ்கூல் போயிட்டு ஆர்எஃப்ஐடி ரீட் பண்ணால் மட்டும் என்ன பண்ணுவேன், எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுறது ஜிபிஎஸ் லொக்கேஷன் இருக்குது எல்லாமே பண்ணணும். அது வரைக்கும் எனக்கு எதாவது பண்ணணுமா, அது எதுவுமே தேவையில்லை. அதனால தான் என்ன பண்ணுவேன், வாய்டு லூப்பில் ஆர்எஃப்ஐடி ரீடர் மட்டும் தான் போட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஃப்ஐடி ரீடர் ஃபங்க்ஷனில் வந்துச்சு அப்படின்னா நான் வாய்டு ஆர்எஃப்ஐடி ரீடர் ஃபங்க்ஷன் வந்து LCD.set கேஸில் 0,0 LCD.print ஷோ யுவர் கார்டுன்னு போட்டுருக்கேன். அப்போ ஷோ யுவர் கார்டுனா நம்ம கார்டு நம்பர் வந்து எடுத்துக்கோம். B = 1. அப்போ சீரியல் அவைலபிள் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்துட்டு B = 1 இருக்குன்னு நாங்கள் உள்ளே வரோம். அப்போ சீங்கிற வேரியபிள் 1 பண்ணிட்டேன். ஏன்னா எகைன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற. ஏன்னா இங்கே வந்து நான் வந்து B = 1 இருக்கப்போ என்ன ஆகிடும், எகைன் சீரியல் அவைலபிள் 0 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எகைன் இந்த லூப்புக்குள்ளே போகும்ல. B = 1 B = 0 ஆச்சுன்னா சீரியல் அவைலபிள் டேட்டா இருக்கும். ஆனால் வந்து B வந்து 1 இருக்கா கிடையாது. அப்போ C தான் 1. அப்போ C = 1 கவுண்டு <= 12 அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், இந்த லைனுக்கு வரும். அப்போ ஆர்எஃப்ஐடி என்ன பண்ணுவோம், கவுண்ட் பண்ணுற வேலையில் என்ன பண்ணுங்க serial.read. இப்போ சீரியலில் ரீட் பண்ணுற வேலையில் என்ன பண்ணுவோம், ஆர்எஃப்ஐடி அப்படிங்கிற வேரியபிளுக்கு இது பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணுங்க, கவுண்டுங்கிற வேரியபிளை 1 by 1 நான் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து இஃப் கவுண்ட் > 12 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் தான் நான் போடுறேன். அப்போ என்ன இருக்கும், எனக்கு 1வது பிளேஸ் வந்து 2 ரிசீவ் ஆகுதா, 7th பிளேஸில் வந்து 8 ரிசீவ் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணியிருப்பேன். ஓகே, அப்படி செக் பண்ணிருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், LCD.set கேஸில் ஆர்எஃப்ஐடியோட நம்பரை பிரிண்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் பேக்கர்னு பிரிண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, சீரியல் ஹை. அப்போ சீரியல் பின்ன ஹை பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ஆர்எஃப்ஐடியை வந்து என்ன பண்ணுங்க நார்மலி க்ளோஸில் கொடுத்தனால ஆர்எஃப்ஐடி நம்பரை ரீட் பண்ணிடுச்சு. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகணும், ஜிபிஎஸ் வேலையை கெட் பண்ணணும்ல. அப்போ அதுக்காக தான் டிஜிட்டல் ரைட்டு சீரியல் ஹை. அப்போ ஜிபிஎஸ் வேலையை கெட் பண்ணும். அப்போது ஃபினிஷ் = 0 கொஸ்டின் கவுண்ட் = 0 LCD.clearல ஜிபிஎஸ் சென்டு ரிசீவ் ஜிபிஎஸ் டேட்டா அப்படின்னா என்ன ஆகும், ஜிபிஎஸ் டேட்டாக்கான ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும். ஓகே, ஜிபிஎஸ் டேட்டா ஃபங்க்ஷனுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, ரிசீவ் ஜிபிஎஸ் டேட்டாங்கிறது இந்த இடத்துல தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஜிபிஎஸ் ஃபங்க்ஷன்
ஓகே ஜிபிஎஸ் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ட் ரிசீவ் ஜிபிஎஸ் டேட்டா வைல் ஆஃப் ஃபினிஷ் ஈக்குவல் டு 0. அப்போ ஃபினிஷிங் அவைலபிள் 0 இருந்தால் உள்ளே வான்னு சொல்லியிருக்கேன். உள்ளே வந்துட்டு எங்கே என்ன பண்ணும், எனக்கு வைல் ஆஃப் சீரியல் அவைலபிள் கிரேட்டர் தேன் 0, 0 கூட அதிகமாக இருந்துச்சுன்னா உள்ளே வரும். உள்ள வந்து ஜிபிஎஸ் டேட்டா ஈக்குவல் டு சீரியல் டாட் ரீடு. சீரியல் டேட்டா என்ன பண்ணுங்க, ஜிபிஎஸ் டேட்டா அப்படிங்கிற ஒரு டம்மி வேரியபிளுக்கு மூவ் பண்ணிட்டு ஃப்ளாக்ங்கிற வேரியபிளாக ஒன் பண்ணிட்டேன். இஃப் ஜிபிஎஸ் டேட்டா டாலர் சிம்பிள் இருக்கான்னு செக் பண்ணுவேன். பொசிஷன் கவுண்டில் டாலர் சிம்பிள் இருக்கா, பொசிஷன் உள்ள ஜிங்கிற டேட்டா வருதா, செகண்டில் பின்னு டேட்டா வருதா, மூணாவது என்ன பண்ணுங்க ஆர்னு வருதா, நாலாவில் என்ன பண்ணுங்க எம்னு வருதா, அஞ்சாவதுல என்ன பண்ணுங்க சின்னு வருதா. அப்போ பொசிஷன் கவுண்ட் 6ல் என்ன பண்ணுங்க கமாங்கிற வேல்யூ வருதா. அப்போ என்ன பண்ணுங்க கமா கவுண்டை வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளாக் வந்து என்ன பண்ணிட்டேன் 0 பண்ணிட்டேன். அப்போ கமா கவுண்ட் ஈக்குவல் டு 3 இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும், ஃப்ளாக் ஈக்குவல் டு 1 இருக்கும். இப்போ ஃப்ளாக் வந்து எனக்கு ஏன்னா இங்கே வந்து பொசிஷன் கவுண்ட் 6 இருக்கப்போ கமா வந்ததா அப்படின்னா தான் என்ன பண்ணிருக்கேன், இங்கே அதே நான் இன்க்ரிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன் ஃப்ளாகை 0 பண்ணிருக்கேன். அது எத்தனாவது இது எல்லாமே இஃப் கண்டிஷன் தான் போட்டிருக்கேன். ஓகேவா, எதுலேயுமே நான் என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து ஓப்பன் பேக்கெட்டு க்ளோஸ் பேக்கெட்டு இது மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணலாம் கிடையாது. ஒன்லி இஃப் கண்டிஷன் மட்டும் தான் ரைட்டாக பண்ணிருக்கேன். ஓகே, இந்த இஃப் கண்டிஷன் வந்து இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஓகேவா, அப்போ அந்த ஃப்ளாக் வந்து என்ன ஆயிரும், உள்ள 6வது இடத்துல வந்து கமா வந்தால் அந்த ஃப்ளாக் வந்து 0 ஆயிரும். இல்லைனா ஃப்ளாக் வந்து 1ல் தானே இருக்கும். அப்போ அந்த ஃப்ளாக் வந்து 1லேயே இருக்கும். அப்போ கமா கவுண்ட் ஈக்குவல் டு 3 இருக்கும், ஃப்ளாக் ஈக்குவல் டு 1 இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க, லாட்டோட கவுண்ட் வந்து லெஸ் தென் 10க்குள்ள இருக்க வேலையெல்லாம் எடுத்து என்ன பண்ணுங்க லாட் அப்படிங்கிற வேரியபிளாக ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்து ஃப்ளாக் என்ன பண்ணிட்டேன் 0 பண்ணிட்டேன். எகைன் என்ன அந்த ஃபங்க்ஷன் மேலே போகும். கமா கவுண்ட் வந்து 5 இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளாக் வந்து என்ன பண்ணிட்டேன் ஈக்குவல் டு 1, லாக் கவுண்டு 12 அப்படின்னு போட்டேன். லாக் கவுண்ட் 12 கம்மியாக இருக்கப்போ எனக்கு என்ன பண்ணால் எல்ஜிங்கிற வேரியபிள் வந்து ஜிபிஎஸ் டேட்டாவில் என்ன வேல்யூ இருக்கோ அது எல்லாமே அப்படியே ஸ்டோர் பண்ணி சொல்லிட்டேன். அடுத்து ஃப்ளாக்கை 0 பண்ணிட்டேன். ஜிபிஎஸ் டேட்டாவில் வந்து ஸ்டாருங்கிற லெட்டர் வருதா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஸ்டாருங்கிற லெட்டர் வந்துச்சு அப்படின்னா கமா கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் 5 இருக்கான்னு செக் பண்ணுறேன். இப்போ கிரேட்டர் தென் 5 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிட்டேன் கமா கவுண்டை 0 பண்ணிட்டேன், லாட்டு கவுண்டையும் 0 பண்ணிட்டேன், லாங் கவுண்டையும் 0 பண்ணிட்டேன், ஃப்ளாக்கையும் என்ன பண்ணிட்டேன் 0 பண்ணிட்டேன், ஃபினிஷையும் 1 பண்ணிட்டேன். ஏன்னா ஃபினிஷ் 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த லூப்புக்குள்ள வரும், ஃபினிஷ் 1 ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லூப்புக்குள்ள வருமா வராது. ஓகே, இதான் இங்கே பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இதுக்கு மெயின் ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம். அப்போ ஜிபிஎஸ் எண்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு போயிடுச்சு. அப்போ ஜிபிஎஸ் எண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஜிபிஎஸ் எண்டுங்கிற ஃபங்க்ஷன் இங்கே தான் இருக்குது. இப்போ ஜிபிஎஸ் எண்டுக்குலாம் போயிட்டு வெளியே வந்துடுச்சு. ஓகே, அப்போ ஜிபிஎஸ் எண்டுக்குலாம் உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே வந்து டிலே ஆட் பண்ணல, டிலே மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஜிபிஎஸ் எண்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு ஜிபிஎஸ் எண்ட் ஆயிடுச்சு. எல்சி டாட் கிளியர் லாட்டோட வேல்யூ லாட்டுன்னு போட்டு லாங்கிடியூ வேல்யூ பின் பண்ணோம், லாங்குன்னு போட்டு லாங்கிடியூ வேல்யூ பின் பண்ணோம். அடுத்து என்ன பண்ணோம், ஜிஎஸ்எம் சென்ட் 1ங்கிற ஃபங்க்ஷனுக்கு கால் ஆகும். இப்போ ஜிஎஸ்எம் சென்ட் 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த ரிசீவ் ஜிபிஎஸ் டேட்டா கீழே இருக்குது. ஓகே, இதுக்கு என்ன பண்ணுறேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்லாஸ் போட்டு உங்களுக்கு நோட் பண்ணி காமிக்கிறேன். டபுள் ஸ்லாஸ் ஸ்டார் GSM function. Okay, GSM function வந்து என்ன பண்ணிட்டேன் void GSM send 1 lc.clear lc.set sending SMS 1 அதே ப்ரீவியஸ் கோடி தான் போட்டிருப்பேன். ஓகே, அதில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா RFID ஒன்று டேட்டா எக்ஸ்ட்ரா ரைட் பண்ணுவேன். ஓகே, serial.write ப்ராஜெக்ட் பேக்கர், அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பேன் serial.RFID. ஓகே, அடுத்து லாட்டுன்னு போட்டு லாட்டு வேல்யூ, லாங்னு போட்டு லாங் வேல்யூ. ஓகே, எல்லாமே ப்ரீவியஸ் கோடிங்கில் சொன்னது தான். ஓகே, அந்த ப்ரீவியஸ் கோடிங் செக் பண்ணிட்டு இந்த கோடியை வாட்ச் பண்ணுவோம், உங்களுக்கு கம்பல்சரி இந்த டாஸ்க் வந்து புரியும். இப்போ என்ன பண்ணேன் ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பயன்படுத்துகிறேன். ஓகே, ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணோம்ல, அப்போ அதனால் என்ன பண்ணுறேன் ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும் கோடிங் வந்து கம்பைல் ஆகும். ஓகே, அந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக நான் வந்து அடினோ கோர்ஸ் கண்டென்ட்டில் வந்து இது மாதிரி இந்த டாஸ்க்லாம் போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த டாஸ்க் எல்லாமே ஓரளவுக்கு போட்டு முடிச்சிட்டேன். அதனால் அடுத்து என்ன வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறத என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலோட ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஷன் ஒரு பேஜ் இருக்கும், ப்ளேலிஸ்ட்டு டிஸ்கஷன் ஒரு பேஜ் இருக்கும். அந்த டிஸ்கஷன் பேஜில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டன் கம்பெனி வந்துருச்சு. இதுக்கான சிமுலேஷன் ஃபைல் வந்து நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். அந்த சிமுலேஷன் ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த சிமுலேஷன் ஃபைல் கோடிங் எல்லாமே என்ன பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்தாங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, அந்த ஜிபிஎஸ் ஃபைலுக்கு வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோலையும் சொல்லிடுறேன். ஓகே, அந்த ஜிபிஎஸ் மாடலை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரோக்ராம் ஃபைலுங்கிறது ஆட் பண்ணி ஆகணும். ப்ரோக்ராம் ஃபைல் ஆட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகாது கோடிங் வந்து ரன் ஆகாது, எரர் தான் காமிக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் ஐசியை டபுள் கிளிக் பண்ணி இதுக்கான கோடிங் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன் 76. ஓகே, RFID டேட்டா இப்போது ஓகே கொடுத்தாரேன்.
இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், கோடிங் வந்து ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண உடனே என்ன ஆகும், எனக்கு எல்ஸ் டிஸ்பிளே ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணணுமோ அதே தான் வெல்கம் பிரிண்ட் ஆகும். ஓகே, இது வந்து RFIDக்கான நம்பர் வந்து டைப் பண்ணுறதுக்கான விண்டோ. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா GSMோட TXRX. நம்ம என்ன பண்ண போகிறோம், SMS மட்டும் தானே சென்ட் பண்ண போகிறோம். அப்போ அதனால் நமக்கு RX மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா இங்கேருந்து ட்ரான்ஸ்மிட் Arduino வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து ரிசீவ் பண்ணிட்டு தான் பண்ண போகிறோம் GS. இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய RFID நம்பர் அப்படின்னால 1 2 3 4 5 6 7 8 9 0 1 2. ஓகே, இப்போ நான் இதை இப்போ டைப் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு நேம்லாம் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதுதான் நமக்கு அசியூசல் பிரிண்ட் ஆகலை தான். ஓகே, எல்லா இதுக்குமே ஒரே கார்டு நம்பர் தான் போட்டிருப்பேன். ஓகே, நான் வந்து டிஃபரெண்ட் நம்பர் போடலாம். டிஃபரெண்ட் நம்பர் போட்டாமல் கோடிங் வந்து எடிட்டிங் பண்ணி நிறையா பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகே, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கம்பேரிசன் பண்ணுற இடத்துல வந்துட்டு நான் மாற்றணும். அப்போ நான் ஒரு நம்பர் என்ன பண்ணுவேன், மனப்பாடமாக சொன்னேன். இப்போ இந்த இடத்துல இந்த நம்பர் வரணும், இந்த இடத்துல இந்த நம்பர் போடணும் அப்படின்னு நான் ஞாபகமாக வச்சணும். இப்போ அதுக்கு பதிலாக தான் என்ன பண்ணிருக்கேன், இதே சேம் நம்பர் யூஸ் பண்ணி. இப்போ என்ன ஆயிடுச்சு, GPS சென்டுன்னு போயிடுச்சு. இப்போ ஏன்னா நமக்கு என்ன ஆகணும், ஒரு GPS சென்ட் ஆச்சு அப்படின்னா GPSோட லொக்கேஷன்லாம் எடுக்கணும்ல. அப்போ அதுக்காக என்ன பண்ணுங்க, GPS சென்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு இப்போ GPS சென்ட் ஆயிடுச்சு. இப்போ லாட்டிடியூட் லாங்கிடியூட் வேல்யூ என்ன பண்ணும், இங்கே பிரிண்ட் பண்ணும். ஓகே, இப்போ லாட்டிடியூட் வேல்யூ என்ன பண்ணுச்சு, LCD டிஸ்பிளேல பிரிண்ட் ஆயிடுச்சு. லாங்கிடியூட் வேல்யூ பிரிண்ட் பண்ணிடுச்சு. அடுத்து எனக்கு என்ன பண்ணும், SMS ஒன் சென்டிங்னு வந்துட்டு SMSக்கான ஃபங்க்ஷன் எல்லாமே ரைட் அப் பண்ணும். ஓகே, அந்த கோடிங் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த கோடிங் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுவேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சென்டிங் SMS ஒன்று வந்துருச்சு. இப்போ AT, அது AT + CMGF எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். ப்ரீவியஸ் கோடிங் நீங்கள் என்ன பண்ணுங்களோ அதே தான். ஓகே, எல்லாமே நான் கம்பேர் பண்ண முடியும். நீங்கள் ரியல் டைம் ஹார்ட்வேர்லேயே ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்ட் அவுட் பண்ணுறோம். இல்லை ரியல் டைம் ஹார்ட்வேரில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னா நான் கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா AT + GMGF = 1. அப்போ எனக்கு டெஸ்ட் மோடு எனேபிள் ஆகிடுச்சு. AT + CNMI = 2,2,0 அப்படின்னா இன்டரப்ட் எனேபிள். ஓகே, இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் என்ன ஃபோன் நம்பரோ அந்த ஃபோன் நம்பர் டைப் பண்ணணும். AT + CMGS = டபுள் கோட்ஸ் ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் என்ன பண்ணணும், ப்ராஜெக்ட் பேக்கர் நம்பர் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாங் இந்த வேலையெல்லாம் பிரிண்ட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி என்ன ஆயிடுச்சு, ஓரளவுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் இப்போ நான் வந்து ஒரு GPS வேலையை மட்டும் எடுத்து சென்ட் பண்ணிருக்கலாம். அதோட டிகிரி கன்வர்ஷனோட எனக்கு கோடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து என்ன பண்ணுவோம், அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ணணும். ஓகேவா, ஏன்னா அந்த வீடியோ வந்து நான் இது பண்ணுறப்ப என்ன ஆகணும், அந்த லாட்டிடியூட் வேல்யூ நீங்கள் வந்து சென்ட் பண்ணிட்டீங்கனாலும் பிரச்சனை இல்லை நானே எடுத்து ஒரு வேல்யூ சென்ட் பண்ணணும்னாலும் நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா, அப்போ என்ன லாட்டிடியூட் வேல்யூ நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களோட லொக்கேஷன் வந்து கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா GPS மாடல்லாம் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணி எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணாலும் அந்த லொக்கேஷன் எடுத்து நான் உங்களுக்கு அக்யூரேட்டாக எடுத்து அதை சென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லாட்டிடியூட் லாங்கிடியூட் வேல்யூ எல்லாமே வந்துருச்சு. இப்போ சென்டிங் SMS ஒன்றுன்னு இருக்கிறது என்ன ஆகும், கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துட்டு எகைன் ஷோ யுவர் கார்டு அப்படின்னு மெயின் பேஜுக்கே போயிடும். ஓகே, வெல்கம்னு வந்துட்டு அடுத்து எகைன் ஷோ யுவர் கார்டு. இப்போ ஷோ யுவர் கார்டு என்ன பண்ணுவேன், மறுபடியும் நான் 1 2 3 4 5 ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரை ப்ரெஸ் பண்ணி நம்பர் டைப் பண்ணேன். அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஆகுது, அது வந்து விஷுவல் ஆகாது. ஏன்னா நான் என்ட்ரை ப்ரெஸ் பண்ணி பண்ணுறப்ப என்ன ஆகும், அது வந்து 0ன்னு எடுத்துக்கும். என்ட்ரை வந்து ஒரு 0ன்னு ஒரு அறையில் போய் ஸ்டோர் பண்ணிடும். அடுத்து 1 2 3 அப்படிங்கிறப்போ செகண்ட் அப்படியே பொசிஷன் மாறி பிரிண்ட் ஆகும். ஓகேவா, அப்போ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதே இதெல்லாம் நீங்கள் என்ட்ரி எதுவுமே ப்ரெஸ் பண்ண வேண்டாம். அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டினியூஸாக 1 2 3 4 5 6 7 8 போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 0 1 2 பெனாச்சு கரெக்டாக பிரிண்ட் ஆகுதா. ஏன்னா நம்ம ரியல் டைமில் கார்டு காமிக்கிறப்போ போய் RFID கார்டு காமிப்போம். அடுத்து நீங்கள் வந்து என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிட்டு தான் அடுத்த கார்டு காமிப்பீங்க. அப்படிலாம் கிடையாது, RFID கார்டு காமிப்பீங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ண அடுத்த டைம் அடுத்த கார்டை காமிப்பீங்க. இதே மாதிரி தானே போயிட்டு இருக்கும் ப்ராசஸ். இப்போ அதே ப்ராசஸ் தான் இங்கே நடக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு SMS எல்லாமே வரும். ஏன்னா இதை மறுபடியும் காமிச்சேன் அப்படின்னா வீடியோட லென்த்து தான் அதிகமானே தவிர மற்றபடி இதில் எந்த இதுவும் சொல்ல வர முடியாது. ஓகே, அப்போ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இதே மாதிரி இந்த கோடிங்கோட GPS லொக்கேஷன் வந்து அக்யூரேஷனாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க.
நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.